வெரி குட் மார்னிங் டு ஆல். திஸ் ராஜாஜி. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப் ஷீட்டு, நம்மளோட வாகை சிஆர்எம், ஸோ ஜாஸு, கெக்கா, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எம்ப்ளாயோட ப்ராடக்டிவ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, மற்ற நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருக்கோம். அதுபோக கூகுள் ஷீட்ஸு, கூகுள் ட்ரைவ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ சென்ட்ரலைஸ்டாக சிங்கிள் அப்ளிகேஷனில் எல்லாமே வந்து உள்ளே நம்ம கொண்டு வரதுக்கான ப்ராசஸ், டெவலப்பிங் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐடியில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அது வரையும் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட ஆப் ஷீட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆப் ஷீட் ஃப்ராபின்னு ஒரு சாஃப்ட்வேர் போகிறோம்னு ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது இப்போதைக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு ஒரு சின்ன டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா, ஸோ நம்ம எஃப்டி எம்ப்ளாயீஸோட அவங்களோட இந்த ரெவன்யூ டேஷ்போர்ட்ஸு அது எல்லாம் ஆன்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கமிட்மெண்ட் வாங்குறதுக்காக நியூ கனெக்ஷன்ஸ், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ப்ளஸ் வந்துட்டு ட்ராப் டு ஆக்டிவேஷன் கஸ்டமர்ஸு, இந்த மாதிரி வந்து ஃபார்ம்ஸும் எல்சிஓ வந்துட்டு ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு பிரான்ச் இன்சார்ஜ், டிஎல், சேல்ஸ் டீமுக்கான லாகின் இருக்கிற மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் போத் வந்துட்டு மொபைல் ப்ளஸ் வந்து டெஸ்க்டாப் ரெண்டுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வெப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் நேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா site.infonet.com.com யூஆர்எல் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் அந்த யூஆர்எல் நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி வரும். ஸோ இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இது சேம் ஆப் ஷீட் மாதிரி தான். ஸோ எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து என்ட்ரி வச்சுட்டு அவங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்குருவாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க அவங்களோட மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கணும் இல்லை ஏதாவது அப்ரூவ் கொடுக்கணும்னா அவங்க அதில் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யார் யார் அவங்கள வியூ பார்க்கணுமோ இந்த மாதிரி நம்ம என்ன அக்சஸ் பேஸ்டோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கவுங்க லாகின் பண்ணுற அவங்களோட அக்சஸை பொறுத்து, அவங்களோட லொக்கேஷன் ஏரியாவை பொறுத்து அவங்களுக்கு டேட்டா விசிபிலிட்டி வரும், ப்ளஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளோட ஒரு எம்ப்ளாயி பிரவீன்.எஸ்ன்னு சொல்லிட்டு நியூ ஜாயின் எம்ப்ளாயி இருந்தால் அப்படி திருச்சியில். ஸோ அவருக்கு நான் ஒரு சின்ன டெஸ்டிங்காக சென்னை பிரான்ச்சில் அவருக்கு என்ட்ரி வைக்கிற மாதிரியும் சென்னை எம்ப்ளாயியாக கொடுக்குற மாதிரியும் அக்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு மேலே துரைராஜ் வந்துட்டு ஆல்ரெடி சென்னை பிரான்ச் இன்சார்ஜாக இருக்கார். ஸோ பிரவீன் வைக்கிற என்ட்ரிலாம் துறைக்கு வரும், துறை வைக்கிறது பிரவீனுக்கு ஷோ ஆகாது. ப்ளஸ் வந்துட்டு பிரவீனோட எல்லா டேட்டாவையும் வந்து அவங்க பிரான்ச் இன்சார்ஜ், ஏரியா இன்சார்ஜ், மேனேஜர்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன செட் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட சின்ன டேமோ உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அவரோட லாகின் வந்துட்டு எம்ப்ளாயியோட லாகின் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணாலே பார்த்தாலே தெரியும் பிரவீன்.எஸ் யூசர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் இருக்கும். என்னென்ன ஃபார்ம்ஸ் என்ட்ரி வைக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இங்கே மெயின் டேஷ்போர்ட்லேயும் ஷோ ஆகும். ஸோ டேஷ்போர்டு நியூ கனெக்ஷனோட அந்த என்ட்ரி ஃபார்மு, அப்செல்லிங் கனெக்ஷனோட என்ட்ரி ஃபார்ம், எக்ஸிஸ்டிங் ட்ராப் ஆக்டிவேஷனோட என்ட்ரி ஃபார்ம், எல்சிஓ கனெக்ஷனோட என்ட்ரி ஃபார்ம் இருக்குது. ஸோ இதே தான் சேம் இங்கே. ஸோ இங்கோட டேஷ்போர்ட் செக்ஷன் இப்போ வந்து இந்த நியூ கனெக்ஷன்ஸ், கமிட்மெண்ட், அப்செல்லிங் கமிட்மெண்ட், எக்ஸிஸ்டிங் ட்ராப் ஆக்டிவேஷனோட கமிட்மெண்டோட மொத்த டேஷ்போர்டும் உங்களுக்கு டேஷ்போர்ட் வியூவாக உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். எல்சிஓ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நியூ கனெக்ஷன் கமிட்மெண்டோட என்ட்ரி வைக்கிறேன். ஸோ பேஜை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஷோ ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணி அவங்க வந்து அந்த எம்ப்ளாயி வச்சிருக்க அந்த என்ட்ரிஸை ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்காண்டி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸல் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு 2 என்ட்ரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு என்ட்ரி வச்சு நான் காட்டுறேன். ஸோ கிரியேட் நியூ கனெக்ஷன் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி சென்னை பேஸ்ட் ஒர்க் பண்ணி அவருக்கு சென்னை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸும் மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் அவருக்கு 2-3 ஏரியாஸ் அசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபீல்டு எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு ஒரு ஏரியா தான் வச்சுருப்பாங்க. பட் பிரான்ச் இன்சார்ஜ், ஏரியா இன்சார்ஜ், டிஎல்ஸ்லாம் வந்துட்டு ஸோ 2-3 ஏரியாஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச் ஜோனில் இருந்ததுன்னா அதுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. காரணம் கொடுத்துருக்கோம். இந்த எம்ப்ளாயோட பிரவீன்.எஸ்ங்கிற அந்த எம்ப்ளாயி வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு டிசேபிள் ஆகிடும், எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த மந்தோட கமிட்மெண்ட்டு, எந்த வீக்கோட கமிட்மெண்ட்டு, அதுக்கான லீட் ஐடி என்ன, ஸோ என்ன பிளான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நியூ கனெக்ஷனுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பிளானோட அமௌண்ட் எவ்வளோ, கனெக்ஷன் டைப் நம்ம வந்து 3 ஸ்டோல் டவுன் இருக்கும், ஆர்எஃப்ஆ ஃபைபரான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ஆர்எஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் மோடு ஐஎல்எல், ப்ராட்பேண்டாக, எம்பிஎல்எஸ், எஸ்எம்இ. ஸோ நான் ப்ராட்பேண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் மோடு எம்ஆர்சியா, கியூஆர்சி, ஹெச்எம்சி, நான் எம்ஆர்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் கொடுத்தோன்னா எனக்கு என்ன டேட்டா என்ட்ரி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு.
ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு அந்த எம்ப்ளாயி வச்ச என்ட்ரி. ஸோ அவரோட என்ட்ரியை இந்த பேஜில் எந்த பேஜ்னு சொல்லணும்னா டேஷ்போர்டில் இந்த நியூ கனெக்ஷன் ஒரு பேஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இது வந்து வியூ சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ இவர் வச்சிருக்கிறதுலாம் அவர் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா எம்ப்ளாயி வந்து என்ட்ரி வைப்பாங்க, அவங்களோட மேனேஜர் வந்து ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, என்னைக்கு டேட் என்ன அமௌண்ட் வைக்கிற மாதிரி. இது எம்ப்ளாயிங்கிறதுனால அவருக்கு ரீட் ஒன்லி எக்ஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ். இதே தான் சிஎம் வந்து அப்செல்லிங்க்கு சிஎம் கிரியேட் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் என்ட்ரி வைக்கிறாங்க. என்ட்ரி வச்சுட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான டேட்டாவை அவங்க பார்த்துக்குருவாங்க. அதே தான் ட்ராப் டு ஆக்டிவேஷன். ஸோ கிரியேட் நியூ ஃபார்மு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாமே அவங்க என்ட்ரி வச்சுக்கிறாங்க. ஸோ எப்போ ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க. எல்சிஓ கனெக்ஷன்ஸும் சேம் அதே தான். கிரியேட் நியூ எல்சிஓ கொடுக்குறாங்கன்னா ஸோ இவருக்கு வந்து ஆக்சுவலி எல்சிஓ கனெக்ஷன் வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த லொக்கேஷன், அந்த எல்சிஓ எந்த பிரான்ச்சில் இருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி வச்சாங்கன்னா எல்சிஓ டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ இது எல்லா பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸல் எக்ஸ்போர்ட்டு வியூ ஆப்ஷன் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இனிஷியல் லெவலில். இது வந்து நார்மல் எம்ப்ளாயியோட லாகின். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு மேலே இருக்க ஒரு ஏரியா இன்சார்ஜ், பிரான்ச் இன்சார்ஜோட லாகின் வந்துட்டு நான் லாகின் இப்போ வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்னங்கிற மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ சென்னை ஏரியா இன்சார்ஜோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போ பிரான்ச் இன்சார்ஜ் ஏரியா இன்சார்ஜுக்கும் சேம் இதே வியூ தான் இருக்கும். பட் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும்னா அவருக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் அவர் அந்த டீட்டெயில்ஸை வியூ பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, என்னைக்கு டேட்டு பண்ணியிருக்காரு, அச்சீவ் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் வச்சுக்க முடியும். ஸோ இன்கேஸ் இதில் 1099 தான் இருக்குது, அவர் 500 600 தான் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா அந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் மேலே பேக் படம் போட்டுருக்கோம் அந்த அமௌண்ட் வரும். ஸோ கடைசியாக ரிப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ டீவியேஷன்ஸ்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பேஜ்லேயும் வந்துட்டு பிரான்ச் இன்சார்ஜுக்கு அவரும் என்ட்ரி வச்சுக்கலாம் கிரியேட் பண்ணி கொடுத்து. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஸோ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அந்த அடுத்த லெவல் என்ட்ரிஸ் இல்லை அப்ரூவல் ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் சேம் எல்லா ஃபார்முக்குமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமிட்மெண்ட் டேஷ்போர்டுங்கிற அந்த டேஷ்போர்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் ஸோ இந்த டேஷ்போர்டோட வியூ வரும். ஸோ இதில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா எந்த மந்தோட கமிட்மெண்ட் டேஷ்போர்டு, எந்த வீக்கோடது, ஸோ சென்னை எந்த லொக்கேஷனு, ஏஎஃப்டி இன்சார்ஜு, அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் வச்சு ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஓவராலாக வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ துறைராஜுக்கு நான் ஓவராலாக ஆல்னு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஓவராலாக என்ன ரிப்போர்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி நான் எல்லாமே வந்துட்டு ஆல்னு செட் பண்ணுறேன். எதனால சென்னைன்னு வருதுன்னா ஸோ ஒரு சென்னை பேஸ்ட் எம்ப்ளாயி, அதனால் சென்னையில் இருக்கிற மட்டும் காட்டுது. நான் சென்னைக்கு மட்டும் டெஸ்ட் என்ட்ரி வச்சுக்கேன். ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு பார்த்து தெரியும் சீரியல் நம்பர், ஜோன், பிரான்ச், எஃப்டி ஏரியா, எஃப்டி எம்ப்ளாயி 1 2 6. ஸோ ஃபஸ்ட் வீக்கில் வந்து என்ன கமிட்மெண்ட் என்ன அச்சீவ்டு, செகண்ட் வீக்கில் என்ன கமிட்மெண்ட் அச்சீவ்டு, தேர்ட் வீக்கில் என்ன கமிட்மெண்ட் அச்சீவ்டு, ஃபோர்த் வீக்கில் என்ன கமிட்மெண்ட் அச்சீவ்டு அமௌண்ட்டு. ஸோ அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே இதில் வந்துட்டு மென்ஷன் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்ம அப்கமிங்கில் வேறு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங் ஆப் ஷீட்டுக்கு அகேன்ஸ்ட் அவங்களோட ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆன்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வர தான் போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் சின்ன இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னு நீங்கள் இந்த ஆப் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எந்த சப்போர்ட்னாலும் கூப்பிடுங்க. ஓகேங்களா. ஹாய், தேங்க்யூ டீம்.